கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் 1920களில் வெளிவந்த எழுத்தாளர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார் அவர்களின் சரித்திர நாவலான விலாசவதி என்ற நாவலை காண உள்ளோம். தமிழ் வாசகர்களின் நாடியை பிடித்து பார்த்து அறிந்து எழுதியவர்களில் காலத்தில் முதன்மையானவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். இவர் ரெய்னால்ட்ஸ் போன்ற ஆங்கில நாவலாசிரியர்களின் கதைகளை தழுவி எழுதியதோடு நின்றுவிடாமல் தமிழ்நாட்டின் சமகால சமுதாயத்தை சித்தரிக்கும் பல நாவல்களையும் இவர் எழுதியுள்ளார். அதிகாரம் 8. விலாசவதி தேவிக்கு ஆதரவாளர்களான திருமானூர், பெரிய திருக்கோணப்பாளையம் மற்றும் உதயமார்த்தாண்டம் ஆகியவற்றின் ஜமீன்தார்கள் தங்களது படைவீரர்களுடன் சோமசுந்தர சோழகரின் உதவியோடு விலாசவதி தேவிக்கு வந்த ஆபத்தினை முறியடித்தார்கள். உதயமார்த்தாண்ட ஜமீன்தார் நமது சோமசுந்தர சோழகரை நோக்கி, உங்களுக்கு ஈடாக சொல்லக்கூடிய சுத்த வீரரை நாங்கள் பார்த்ததே இல்லை. நீங்கள் அந்த வீரர்களை எல்லாம் துவம்சம் செய்த மாதிரியை பார்த்ததும் எங்களுக்கு இப்படிப்பட்ட வீரர் சேனாதிபதியாக இருந்து வழி நடத்தினால் எங்களுக்கு உதவியாக இருக்கும். எங்களுடைய படைவீரர்கள் உங்களை சேனாதிபதியாக ஏற்பார்கள் என கூறினார். அதை கேட்ட சோமசுந்தர சோழகர், நான் இந்த அகால வேளையில் வந்து அழைத்தவுடனே நீங்கள் எல்லோரும் எதையும் பொருட்படுத்தாமல் உடனே புறப்பட்டு வந்ததை நிரம்பவும் சிலாகிக்கக்கூடிய விஷயம். நீங்கள் எல்லோரும் வந்ததைக் கண்டு பகைவர்கள் ஓடினார்களா அல்லது நான் வந்ததைக் கண்டு ஓடினார்களா? ஆகையால் புகழும் பெருமையும் உங்களுக்குத்தான் உரியன என கூறினார். மேலும் விலாசவதி தேவியாருக்கு உதவும் பொருட்டே என்னை இலங்கையில் இருந்து அவருடைய அம்மான் இங்கு என்னை அனுப்பியுள்ளார்களாகவே நான் நீங்கள் கூறியபடி சேனாதிபதி பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என கூறினார். இவ்வாறு அவர்கள் சம்பாஷித்துக் கொண்டே அந்த 3 ஜமீன்தார்களும் இலங்கை வீரரும் அவரை சார்ந்த மற்ற குதிரை வீரர்களும் பாட்டையை நோக்கி திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். ஆதலால் கடைசியாக திருமானூர் ஜமீன்தார் பேசிய காலத்தில் அவர்கள் நிரம்பவும் மேட்டுப்பாங்காக இருந்த ஓர் இடத்தை அடைந்தனர். அவர்கள் அவ்விடத்திற்கு வந்து நின்று ராஜபாட்டையை நோக்க மகாராணியும் அவளது பரிவாரங்களும் சிறிது தூரத்தில் மெதுவாக பிரயாணம் போய்க் கொண்டிருந்தது அவர்களது திருஷ்டியில் பட்டது. அவர்களை கண்டவுடனே தமது இலங்கை வீரரது மனதில் ஓர் எண்ணம் உதித்தது. அவர் தம்மை சுற்றிலும் கூடியிருந்த குதிரை வீரர்களை நோக்கி, வீரர்களே, நம்முடைய மகாராணியார் சரியான பக்கபலம் இல்லாமல் பிரயாணம் செய்வதாலும் பகைவர் இன்னமும் ஏதேனும் சதி ஆலோசனை செய்ய எண்ணியிருக்கலாம். ஆதலாலும் நீங்கள் எல்லோரும் மகாராணியின் பரிவாரங்களோடு போய் சேர்ந்து கொண்டு அவர்களுக்கு பாதுகாப்பாக்க போங்கள். நான் கொஞ்ச நேரம் உங்களை விட்டு பிரிந்து முன்னால் போய் வேவு பார்த்து வரவேண்டியதாக இருக்கிறது என்று கூறினார். பின்னர் இலங்கை வீரர் தமது குதிரையை தட்டிவிட்டு கொண்டு அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு எதிரிலிருந்த காட்டிற்குள் நுழைந்தார். நுழைந்தவர் தம்மிடம் இருந்த லலிதாங்கியால் கொடுக்கப்பட்ட படத்தை எடுத்து இன்னொரு முறை நன்றாக பார்த்து கொண்டு அப்பால் கடுகிச் சென்றார். காட்டின் வழியாக நிரம்பவும் வேகமாக சென்றார். கொஞ்ச தூரத்தில் ராஜபாட்டையின் வழியாக முன்னுக்கு சென்ற மகாராணியையும் அவளது பரிவாரங்களையும் இலங்கை வீரர் பக்கத்தில் சென்றபடி கண்டாரானாலும் அவர்களை காணாதபடி நிரம்பவும் விரைவாக முன்னால் போய்விட்டார். அப்படி சென்றவர் அரை நாழிகை சாவகாசத்தில் ஜெயங்கொண்ட சோழபுரத்தின் அருகாமையை அடைந்தார். சிறிது தூரத்திற்கு அப்பால் இருந்த பாழும் கோவிலும் தடாகமும் வந்து குறுக்கிட்டன. அமிர்தலிங்க சோழகர் அவ்விடத்தில் ஏதேனும் கடிதம் வைக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்த்துவிட்டு வரும்படி தமக்கு சொல்லியிருந்தது அவருடைய நினைவிலேயே இருந்தது. ஆகையால் அவர் உடனே தமது குதிரையை விட்டு கீழே குதித்தார். கடிதம் ஏதாவது இருக்கிறதா என பார்க்கலாம் என்று நினைத்து துவஜஸ்தம்பத்திற்கு அருகில் சென்று கல்லை புரட்டி பார்த்தார். யாதொரு கடிதமும் காணப்படவில்லை. உடனே அவர் அவ்விடத்தை விட்டு வெளியில் வந்து தமது குதிரையின் மீது ஏறி உட்கார்ந்து முன்பக்கமாக தலையை நிமித்தினார். என்ன ஆச்சரியம்! சிறிது தூரத்திற்கு முன்னால் கோமலாங்கியே வந்து கொண்டிருந்தது தெரியவே அவர் அவள் இருந்த இடத்தை அணுகினார். அவரை கண்டதும் கோமலாங்கி, என்னுடைய கடிதம் அமிர்தலிங்க சோழரிடம் போய் சேர்ந்ததா? மகாராணி பத்திரமாக இருக்கிறார்களா என கேட்டாள். அதற்கு அவர், உன்னுடைய கடிதம் போய் சேர்ந்தது. மகாராணியும் முதல் அபாயத்திலிருந்து தப்பித்துக் கொண்டார்கள். நீ மறுபடியும் ஏதாவது கடிதம் எழுதி விடத்தில் வைத்திருக்கிறாயோ என்று பார்ப்பதற்காக நான் வந்தேன். கடிதத்திற்கு பதிலாக உன்னையே நேரில் கண்டேன் என்றார். கோமலாங்கி, அப்படியா? மகாராணி முதல் அபாயத்திலிருந்து தப்பித்துக் கொண்டார்களா? அது எந்த இடத்தில் நேரிட்டது? இப்பொழுது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றாள். அபாயம் நேர்ந்த இடம் இங்கே இருந்து 2 மைல் தூரம் இருக்கலாம். அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் முன்னதாக வந்தேன் என்று இலங்கை வீரர் பதிலளித்தார். அப்படியானால் மகாராணி விடியற்காலையிலேயே பிரயாணம் புறப்பட்டு விட்டார்களா? அப்படி புறப்பட்டு வந்தும் கூட அபாயம் நேர்ந்ததா? ஆமாம், அப்படித்தான் புறப்பட்டு வந்தார்கள். பகைவர்கள் நடுவழியில் ஒளிந்திருந்து திடீரென்று பாய்ந்தவர்களை பிடித்து சிறைப்பிடித்த எத்தனித்தார்கள். அவர்களுடைய மோசக்கருத்து நிறைவேறாமல் போயிற்று என்றார் இலங்கை வீரர். அதற்கு கோமலாங்கி, இவ்விடத்தில்தான் நீங்கள் அவர்களை துரத்தி விட்டீர்கள்.
இதைவிட இன்னும் மகா பெரிய அபாயம் நேரும் போலிருக்கிறது. காண்டாவனம் ஜமீன்தார், கடம்பாவனம் ஜமீன்தார் ஆகிய இருவரும் மகா பொல்லாதவர்கள். அவர்களிடம் ஏராளமான சேனைகள் உண்டு. விடிய ஜாம சமயத்தில் அவர்கள் இருவரும் நம் மகாராணியரை தாக்க திட்டமிட்டு ஏராளமான ஆட்களை அனுப்பியிருக்கிறார்கள். முன் ஏற்பாட்டின்படி அவர்கள் ஏராளமான போர் வீரர்களை திரட்டிக் கொண்டு இப்போதே போய் தமது ஸ்தானத்தில் இருப்பார்கள் போலிருக்கிறது என்றாள். சோமசுந்தர சோழகர், அப்படியானால் நான் இவ்விடத்தில் அதிக நேரம் தாமதித்திருக்க நேரமில்லை. நீ சொல்வதை பார்த்தால் பெருத்த யுத்தம் நடந்தே தீரும் என்று நினைக்க வேண்டியிருக்கிறது. அநேகர் உயிரை இழக்க நேரும் போல இருக்கிறது. நான் போய் மகாராணியின் பரிவாரங்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். நான் போய்விட்டு வருகிறேன். அமிர்தலிங்க சோழகருக்கு நீ ஏதாவது கடிதம் கொடுப்பதாக இருந்தால் கொடு என்று அவளை துரிதப்படுத்தினார். பின்னர் அவர், என்னால் திரட்டப்பட்டிருக்கும் குதிரை வீரர்கள் என்னையே சேனாதிபதியாக ஏற்படுத்தி இருக்கிறார்கள். எனவே அவர்களை நாம் எத்தனை பேர் வந்தாலும் நாம் அவர்களுடன் போர் புரிவதோடு நமது புத்தி கூர்மையினாலும் தந்திரத்தினாலும் தான் அவர்களை வெல்ல வேண்டும் என்று கூறினார். அதை கேட்ட கோமலாங்கி ஒருவித முடிவு செய்து கொண்டு அவரை நோக்கி, அப்படியானால் நீங்கள் ஒரு தந்திரம் செய்யுங்கள். இதோ என்னிடம் ஒரு பீச்சாங்கத்தி இருக்கிறது. இந்த கத்தியின் கைப்பிடியில் இடும்பாவனம் ஜமீன்தார் என்ற பெயர் செதுக்கப்பட்டு நவரத்தின கற்கள் பதிக்க பெற்றிருக்கிறது. யாரையாவது ஏதாவது அவசரமான காரியத்தின் மேல் அனுப்ப விரும்பினால் இடும்பாவனம் ஜமீன்தார் அவரிடம் இந்த கத்தியை அடையாளமாக கொடுத்து அனுப்புவது வழக்கமாகியால் நான் இதை உங்களிடம் கொடுக்கிறேன். இதை நீங்கள் உங்களுடைய போர்க்கவசத்தின் மேல்மார்பு பக்கத்தில் சொருகிக் கொண்டு போய் ஜெயம் கொண்ட சோழபுரத்தை தாண்டி அப்பால் சென்று அங்கே ஒளிந்து கொண்டிருக்கும் காண்டாவனம் ஜமீன்தாரை கண்டு இப்பொழுது ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றும் அவருடைய சேனைகளோடு உடனே திரும்பி அவருடைய கோட்டைக்கு போய்விட வேண்டும் என்றும் இடும்பாவனம் ஜமீன்தார் அவருக்கு உங்கள் மூலம் செய்தி சொல்லி அனுப்பியதாக தெரிவித்து இந்த கத்தியை அடையாளமாக காட்டுங்கள். அவர் உடனே அப்படியே நடந்து கொள்வார். நீங்கள் உடனே அவ்விடத்தை விட்டு மேலும் போய் கடம்பாவனம் ஜமீன்தாரை கண்டு அவரிடத்திலும் அதே மாதிரி சொல்லுங்கள். அவரும் சேனைகளை திருப்பிக் கொண்டு உடனே போய்விடுவார். நம்முடைய மகாராணியையும் நாம் இக்கட்டத்திலிருந்து தப்புவிக்கலாம். இதுதான் சரியான வழி என தோன்றுகிறது. அதை விட்டு எதிரிகளோடு யுத்தம் செய்தால் அது மகாராணிக்கு அபாயமாகத்தான் முடியும் என்று கூறிய வண்ணம் தனது மடியில் செருகப்பட்டிருந்த நவரத்தினம் இழைத்த பீச்சாங்கத்தியை வெளியில் எடுத்து இலங்கை வீரரிடம் கொடுத்தார். அவர் அதை வாங்கிக் கொண்டார். பின்னர் கோமலாங்கி அவரை நோக்கி, இந்த பீச்சாங்கத்தியை கடைசியாக நான் வைத்திருந்ததை அவர் பார்த்திருக்கிறார். இந்த பீச்சாங்கத்தியை நான் தான் கொடுத்தனுப்பினேன் என்பதை அவர் சுலபமாக கண்டு கொள்வார். அதோடு கூட நேற்று அவர் உங்களுடைய மடியிலிருந்து எடுத்த வெள்ளிப்பெட்டியும் நீங்களும் கோட்டையிலிருந்து காணாமல் போனதை அவர் இன்னமும் கவனிக்க அவகாசப்படவில்லை. கவனிப்பாரானால் அதை பற்றியும் அவர் என்மேல் சந்தேகிக்க நேரும். 2 விதத்தில் அவர் என்மேல் சம்சயம் கொள்வாரானால் அதன் பிறகு நான் அவரிடம் இருக்க முடியாது. நான் அவ்விடத்தை விட்டு வந்துவிட்டால் அவர்கள் மகாராணியின் விஷயத்தில் மேன்மேலும் செய்யும் சதியாலோசனையை அறிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். ஆகையால் நான் இப்பொழுது கொஞ்சம் முன்ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த கத்தியை விட அவருடைய கையில் உள்ள முத்திரை மோதிரம் கிடைக்குமானால் காரியமுடனே பலிதமடையும். இந்த ஜமீன்தார்கள் அதை கண்டவுடனே நீங்கள் சொல்வதை எல்லாம் வேத வாக்கியம் என்றே நம்புவார்கள் என்றாள். அப்பொழுது சோமசுந்தர சோழகர், என்னிடம் ஒரு முத்திரை மோதிரம் இருக்கிறது. இது யாருடையதென்று பார்த்து சொல் என்று கூறி அவளிடம் அதை கொடுக்க, அதை அவள் உற்று நோக்கி, என்ன ஆச்சரியம், இது என் தமையனாருடைய மோதிரம். இது உங்களிடம் எப்படி வந்தது? இதில் ஈசா என்ற எழுத்துக்கள் இருப்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா என்றாள். ஈசா என்பது இடும்பாவனம் சமஸ்தான அதிபதி என்ற வார்த்தைகளின் சுருக்கமே. ஆமாம், இது உங்களிடம் வந்திருப்பதை பார்த்தால் நீங்கள் அவரோடு யுத்தம் செய்து அவரை கொண்டிருப்பீர்கள் என்றே நினைக்க வேண்டியிருக்கிறது. அவர் உயிரோடு இதை யாரிடமும் கொடுக்கக்கூடியவர் அல்லவே என கூறினாள். இல்லை இல்லை, அவர் உயிரோடுதான் இருக்கிறார். உன்னுடைய தமிழரை பற்றி நீ கவலைப்படுவதாக தெரிகிறது. அவர் எவ்வளவோ கேவலமான சதியாலோசனையில் இறங்கியிருந்தாலும் உன்னை கருதி நான் அவருடைய உயிருக்கு மாத்திரம் ஒரு நாளும் தீங்கிழைக்க மாட்டேன். இதை நீ நிச்சயமாக நம்பலாம். எனக்கும் அவருக்கும் சண்டை நேர்ந்தது உண்மையே. ஆனால் அவரோடு சண்டையிட்டது நான் தான் என்பது அவருக்கு தெரியாது. அவர் தம்முடைய நன்றி விசுவாசத்தை காட்டுவதற்காக இதை எனக்கு கொடுத்தார். இது ஏதாவது ஒரு சமயத்தில் உபயோகப்படும் என்று நினைத்து நான் அதை வாங்கி வைத்துக் கொண்டேன் என கூறினார். மேலும் அவர் இவ்வளவோடு நிற்காமல் மேன்மேலும் சதியாலோசனைகளை செய்து கொண்டே போவாரானால் நான் அவருடைய ராஜ துரோக செயல்களை எல்லாம் வெளியிடுவது அவசியமாகிவிடும் என்றே எண்ணுகிறேன் என்று தீர்மானமாக கூறினார். கோமலாங்கி, நம்முடைய மகாராணிக்கு எந்தவித தீங்கும் நேராமல் பார்த்துக்கொள்வதற்கு என் தமையனாருடைய சதியாலோசனைகளை எல்லாம் வெளியிடவும் வேண்டியிருக்கிறது. அவருக்கும் கெடுதல் நேராமல் பார்த்து கொள்ளவும் வேண்டியிருக்கிறது. நீங்கள் என் தமையனாருடைய ரகசியங்களை எல்லாம் உள்ளபடி தெரிந்து கொண்டிருந்தும் அவரை காட்டிக் கொடுக்காமல் காப்பாற்ற வேண்டும் என்றும் அவருக்கு அதிகமான தீங்கு செய்யக்கூடாதென்றும் எண்ணுவது
உங்களுடைய பெருந்தன்மையை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் செய்யும் இந்த அரிய உதவியை நான் ஒரு நாளும் மறக்கவே மாட்டேன் என்று கூறினாள். என் தமையனாருக்கும் அதிக தீங்கு நேரிடாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் நான் உங்களிடம் செய்து கொள்ளும் வேண்டுகோள் என மீண்டும் மீண்டும் கூறினாள். பின்னர் கோமலாங்கியிடம், எனக்கு சில விவரங்கள் தெரிய வேண்டும். நீ அதை பற்றி விரிவாக கூறு. என்னை கொண்டு போய் சிறைப்படுத்திய விவரம், வெள்ளிப்பட்டியில் இருந்த தஸ்தாவேஜின் விவரமும் மற்ற ஜமீன்தார்களுக்கு தெரியுமா என கேட்டார். அதற்கு கோமலாங்கி, தெரியும் என்றுதான் நினைக்கிறேன். அது இருக்கட்டும். உன் தமையனாரும் மற்ற ஜமீன்தார்களும் பொழுது விடிந்த பிறகல்லவா புறப்பட்டு வந்து ஒளிந்து கொண்டிருந்து மகாராணியை சிறைப்படுத்த உத்தேசித்திருந்தார்கள். அதை விட்டு இந்த விடியற்காலையிலேயே அவர்கள் எப்படி இங்கே வந்தார்கள்? ராத்திரி சுமார் 3 மணி சமயம் இருக்கலாம். ஒரு தூதன் இடும்பாவனம் கோட்டைக்கு வந்து என் தமையனாரை எழுப்பினான். அவன் யார் என்பதும் எங்கே இருந்து வந்தான் என்பதும் எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் அவன் மகேந்திர சோழகன் கோட்டையிலிருந்துதான் வந்திருக்க வேண்டும் என்று நம்முடைய மகாராணியின் பரிவாரங்களில் பகைவருக்கு அனுகூலமான உள்ளால் யாராவது இருக்க வேண்டும் என்றுமே நினைக்க வேண்டியிருக்கிறது என கூறினாள். என் தமையனாரும் மற்ற ஜமீன்தார்களும் இன்றைய தினம் காலையில் புறப்படுவதற்கு அனுகூலமாக நேற்று சாயங்காலமே படைகளை எல்லாம் திரட்டி ஆயத்தமாக வைத்திருந்தார்கள். திடீரென்று இரவில் தூதன் வந்ததும் இவர்கள் உடனே புறப்பட்டு விடும்படி ஆள் அனுப்பினார்கள். அதை கொண்டு மகாராணி ஒருவேளை விடியற்காலையிலேயே புறப்பட்டு வந்து விடுகிறார்களோ என்று நான் சந்தேகப்பட்டேன். அது நிஜமாகவே முடிந்தது. இவர்கள் புறப்பட்டு வந்த பிறகு நான் என் தமையனாருடைய விடுதிக்குள் போய் பார்க்க அவருடைய மேசையின் மேல் ஒரு கடிதம் கிடந்தது. அந்த கடிதத்தில் சாதாரணமான எழுத்துக்களே காணப்படவில்லை. சந்தேகமான சில குறிகளும் சுழிகளும் கோடுகளுமே அந்த கடிதத்தில் காணப்பட்டன. நீங்கள் தப்பி போனதையும் வெள்ளிப்பட்டி காணாமல் போனதையும் என் தமையனார் கண்டு கொள்வாரோ என்ற பயத்தினால் நான் இரவு முழுவதும் விழித்துக்கொண்டே படுத்திருந்தேன். ஏதாவது சொற்ப ஓசை உண்டானால் கூட அது என்னவென்று கவனித்துக்கொண்டே நான் எச்சரிப்பாக இருந்தேன். ஆகையினால்தான் தூதன் வந்ததை நான் உடனே தெரிந்து கொண்டேன். நான் வந்த பிறகு கோட்டையிலிருந்து எல்லோரும் எழுந்து சுறுசுறுப்பாகவும் தடபுடலாகவும் அங்கும் இங்கும் போய் பிரயாணத்துக்கு தயாராயினர். நான் எழுந்து ரகசியமாக போய் என் தமையனாருடைய விடுதிக்கு பக்கத்தில் ஒளிந்திருந்து அவர் மற்றவருடன் பேசியதை ஒட்டு கேட்டேன். காலையில் போவதற்கு பதிலாக எல்லோரும் அப்போதே புறப்பட்டு போகிறார்கள் என்பதையும் நான் உடனே தெரிந்து கொண்டேன். உன் தமையனார் ஆட்களிடம் கடிதம் கொடுத்து அனுப்பினாரா அல்லது வாய் மூலமாக சொல்லி அனுப்பினாரா? வாய் மூலமாகத்தான் சொல்லி அனுப்பினார். அதோடு சில அடையாளங்களையும் அனுப்பினார். ஓஹோ, அப்படியானால் இந்த மோதிரத்தை வைத்துக்கொண்டே நான் இவர்களை தந்திரமாக ஏமாற்றி விடலாம் போல் இருக்கிறது என கூறினார். கோமலாங்கி, இங்கே வந்து கோட்டையில் நடந்த விஷயங்களை எல்லாம் கண்டு ஒரு கடிதம் எழுதி இங்கே வைத்துவிட்டு போகலாம் என்று நினைத்து உடனே புறப்பட்டு வந்தேன். நீங்களும் வந்திருக்க கண்டு ஆச்சரியமடைந்தேன் என்று கூறி முடித்தாள். எனக்கு நீ இன்னொரு உதவி செய்ய வேண்டும். சங்கேதமாக எழுதப்பட்டிருந்த ஒரு கடிதம் வந்ததென்று நீ சொல்வதையும் பிறகு நடந்த விஷயங்களையும் ஆழ்ந்து யோசித்து பார்த்தால் நம்முடைய மகாராணியாருக்கு பக்கத்திலேயே யாரோ ஓர் உள்ளால் இருக்கிறான் என்பது நிச்சயமாக தெரிகிறது. நீ உன் தமையனாருடைய மேசையின் மேலுள்ள கடிதத்தை எடுத்து எப்படியாவது என்னிடம் சேர்ப்பித்து விட வேண்டும். அது எனக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் என கூறினார். கோமலாங்கி பின்னர் நான் அனுப்புகிறேன் என்று உறுதியளித்தாள். ஜெயங்கொண்ட சோழபுரத்திற்கு அப்பால் சுமார் 1.5 காத தூரத்தில் காவிரி ஆறு குறுக்கிடுகிறது. அந்த ஆற்றுக்கும் ஜெயங்கொண்ட சோழபுரத்துக்கும் நடுமத்தியில் வழியோரத்தில் இடிந்து போன பிரம்மாண்டமான பத்ரகாளி கோயில் ஒன்று இருக்கிறது. அந்த கோவிலை சுற்றிலும் அடர்த்தியான காடும் குன்றும் பாறைகளும் இருக்கின்றன. அந்த கோவிலுக்கு பின்புறத்தில்தான் காண்டாவனம் ஜமீன்தார் தம்முடைய அபாரமான சேனைகளோடு மறைந்து கொண்டிருக்கிறார். அதன் பிறகு காவிரி கரைக்கு அப்பால் கொஞ்சம் தூரத்திலுள்ள ஒரு பெரிய பனந்தோப்பில் கடம்பாவனம் ஜமீன்தார் தம்முடைய படைகளோடு காத்து கொண்டிருக்கிறார். எப்படியாவது நீங்கள் தந்திரம் செய்து அந்த 2 ஜமீன்தார்களையும் அவ்விடத்தை விட்டு அனுப்பி வைத்து விடுங்கள் என்று கோமலாங்கி கூறினார். அவள் சொன்ன அடையாளங்களை நன்றாக கேட்டு நினைவில் வைத்துக் கொண்ட நமது இலங்கை வீரர் அவளிடம் விடை பெற்றுக் கொண்டு அவ்விடத்தை விட்டு புறப்பட்டார். இலங்கை வீரர் கோமலாங்கி தெரிவித்த குறிப்புகளை நன்றாக நினைவில் வைத்துக் கொண்டதன்றி ராஜபாட்டையின் வழியாக செல்லாமல் அதற்கு பக்கமாகவே சென்று ஜெயங்கொண்ட சோழபுரத்தை கடந்து அப்பால் சென்றார். நெடும் தூரம் வரையிலும் பரவியிருந்த காட்டின் வழியாகவே நமது இலங்கை வீரர் தமது குதிரையை அதிவேகமாக விடுத்து கொண்டு சென்றார். மகாராணியின் பரிவாரங்கள் வந்த குறிப்பே அவருக்கு தென்படாது இருந்ததாகையால் அவர்கள் முதல் அபாயத்தில் இருந்து தப்பிய பிறகு மெதுவாக நடந்து வருவதாக நமது இலங்கை வீரர் நிச்சயித்துக் கொண்டவராக மேலே சென்றார். ஜெயங்கொண்ட சோழபுரத்துக்கும் காவிரி ஆற்றுக்கும் நடுவில் காடுகள் அடர்ந்த ஒரு பெரிய மலைக்குன்று தென்பட்டது. அதன் அடிவாரத்தில் விசாலமான ஒரு பெரிய கோவில் காணப்பட்டது. அந்த இடம் எண்ணிறந்த மறைவுகள் உடையதாகவும்
மகா பயங்கரமான இடமாகவும் வழிப்பறி நடத்தும் கொள்ளைக்காரர்களுக்கு நிரம்பவும் அனுகூலமானதாகவும் இருந்தது. அந்த கொடிய இடத்தை அடைந்த நமது இலங்கை வீரர் யாராவது மனிதர்கள் எதிர்பார்க்கிறவர்கள் போல நாற்புறங்களிலும் திரும்பி திரும்பி உற்று உற்று நோக்கினார். அதே காலத்தில் ஒரு மனிதர் பக்கத்தில் இருந்த ஒரு கம்பத்தின் மறைவிலிருந்து திடீரென்று வெளிப்பட்டார். அவரது வயது சுமார் 30 இருக்கலாம். அவர் உயரமாகவும் கம்பீர தோற்றமுடையவராகவும் காணப்பட்டார். அவரது முகத்தில் கருத்த செழிப்பான மீசைகள் வளர்ந்து 2 பக்கங்களிலும் கூர்மையாக நீண்டிருந்தன. அவர் தமது உடம்பு முழுவதும் போர்க்கவசத்தினால் மறைத்துக் கொண்டிராவிட்டால் ஒரு பெருத்த கேடயம் அவரது கழுத்து முதல் தொடைவரையில் மறைத்துக் கொண்டிருந்தது. ஒரு நீண்ட பட்டாக்கத்தி அவரது இடுப்பில் தொங்கிக் கொண்டிருந்தது. அவர் நிரம்பவும் அகம்பாவமாக நடந்து வந்ததிலிருந்து அவர் யாரோ ஒரு பெரிய மனிதர் என்பது எளிதில் தெரிந்தது. அந்த மனிதர் இன்னாராகத்தான் இருக்க வேண்டும் என்று உடனே தீர்மானித்துக் கொண்ட நமது இலங்கை வீரர் தமது குதிரையில் இருந்தபடி தலை குனிந்து வணங்கி அளவற்ற மனத்துணிவோடு பேசத் தொடங்கி, நான் காண்டாவனம் எஜமானருக்கு அவசரமான ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் என்றார். நமது இலங்கை வீரரது கம்பீர தோற்றத்தையும் வீர பார்வையையும் கண்ட அந்த மனிதர் தமது சிறக்கம்பத்தினால் அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொண்டவராக, நான் தான் காண்டாவனம் ஜமீன்தார், நீர் யாரிடத்திலிருந்து வருகிறீர் என்றார். இலங்கை வீரர் நிரம்பவும் வணக்கமாக குனிந்து, மகாபிரபுவே, நான் இடும்பாவனம் எஜமானர் இடத்திலிருந்து வருகிறேன் என்றார். அப்படியா, இடும்பாவனத்திலிருந்து வருகிறீர்? நீர் கொண்டு வந்திருப்பது நல்ல சங்கதியா என்று பதைப்போடு கேட்டார். கெட்ட சங்கதிதான் என இவர் கூறினார். கெட்ட சங்கதியா? நீ யார் என்பதை முதலில் தெரிவியும் என்று சற்று எச்சரிக்கையோடு கேட்டார். மகாபிரபுவே, நான் இடும்பாவனம் எஜமானருடைய குதிரைப்படையைச் சேர்ந்தவன். தங்களுக்கு நான் ஒரு அடையாளம் கொண்டு வந்திருக்கிறேன், இதோ பாருங்கள் என்று கூறிய வண்ணம் முத்திரை மோதிரத்தை எடுத்து நீட்டினார். அதை வாங்கி பார்த்த காண்டாவனம் ஜமீன்தார், இது இடும்பாவனம் ஜமீன்தாருடைய முத்திரை மோதிரம் அல்லவா? சரி, இனி நீர் சங்கதியை சொல்லலாம் என கூறினார். மகாராணி ஏராளமான படைகளோடு வந்து கொண்டிருக்கிறாள். இடும்பாவனம் ஜமீன்தார் நடத்தி கொண்டு போன குதிரை வீரர்கள் முறிப்பட்டு தோற்று ஓடிவிட்டார்கள். இந்த சமயம் அவர்களை எதிர்த்து நாம் ஜெயம் பெற முடியாது என தோன்றுகிறதாகையால் தாங்கள் தங்களுடைய சேனைகளை அழைத்து கொண்டு உடனே தங்களுடைய கோட்டைக்கு போவதே உசிதமானதென்று தங்களிடம் சொல்லும்படி கட்டளையிட்டார்கள் என்று சர்வ ஜாக்கிரதையுடன் கூறினார். ஆஹா, என்ன ஆச்சரியம்! இடும்பாவனம் ஜமீன்தாருடைய குதிரைப்படை தோற்றா போயிற்று. மகாராணிக்கு அத்தனை சேனைகள் எங்கே இருந்து வந்தன? நாம் விடியற்காலையிலேயே வந்திருப்போம் என்பது அவர்களுக்கு எப்படி தெரிந்திருக்கும் என்று பல கேள்விகளை கேட்டார். நாம் வந்திருப்போம் என்ற விஷயத்தை அவர்கள் எப்படி அறிந்து கொண்டு ஏராளமான வீரர்களோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் அவர்களை எதிர்ப்பது கூடவே கூடாதென்றும் பின்னால் இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கிறது என்றும் அப்பொழுது சுலபத்தில் நம்முடைய கருத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்றும் எஜமானர் தங்களிடம் சொல்லச் சொன்னார்கள் என்றார். அப்படி அவர்கள் வந்தாலும் இதோ நான் இந்த கோவிலுக்கு பின்னால் 400 குதிரை வீரர்களை ஒளித்து வைத்திருக்கிறேன். எல்லோரும் போர்க்கவசம் அணிந்த வீராதி வீரர்கள். இன்றைக்கெல்லாம் இருந்தால் அவர்களிடம் யாரும் போரிட்டு வெல்ல முடியாது. நாம் பயப்பட முடியுமா என கூறினார். அதற்கு நமது இலங்கை வீரர், மகாராணிக்கு முன்னும் பின்னுமாக 800 போர்க்கவசம் அணிந்த குதிரை வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவுமின்றி நூற்றுக்கணக்கான வேவுக்காரர்களும் இந்த நாடு முழுவதும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஓட்டமாக ஓடி ஒவ்வொரு ஊராக நுழைந்து மகாராணிக்கு பெருத்த அபாயம் நேரப்போவதாக சொல்லி 10,000 மனிதர்களை சேர்த்துக் கொண்டு இந்த ராஜபாட்டின் 2 பக்கங்களிலும் காவல் காத்து கொண்டே வர ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதாம். ஆகையால் தங்களுடைய 400 வீரர்கள் மகாராணியோடு கூட வரும். வீரர்களை ஜெயித்து நாம் மகாராணியை ஒரு நொடியில் விடுவித்து கொண்டு போய் விடுவார்கள் என்று எஜமானர் தங்களுக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார்கள் என்றார். அதை கேட்ட காண்டாவனம் ஜமீன்தார் முற்றிலும் குழப்பமும் திகிலும் கொண்டவராக, அப்படியானால் நம்முடைய ரகசியம் எல்லாம் மகாராணிக்கு தெரிந்து போய்விட்டது போலிருக்கிறதே என்றார். இலங்கை வீரர், அவர்களுக்கு எல்லா ரகசியமும் தெரிந்து போனாலும் அதனால் நமக்கு எந்தவித பாதகமும் ஏற்படாமல் தாம் பார்த்து கொள்வதாகவும் தாங்கள் அதிக நேரம் இங்கே தாமதிக்காமலும் மகாராணியின் கண்ணில் படாமலும் உடனே எல்லோரையும் அழைத்து கொண்டு போய்விட வேண்டும் என்றும் இன்னும் சொற்ப காலத்தில் நமக்கு எப்படியும் வெற்றி உண்டாகும் என்றும் சொல்லச் சொன்னார்கள் என கூறினார். பின்னர் காண்டாவனம் ஜமீன்தார் தமது படைத்தலைவர்களோடு சுமார் 5-6 நிமிஷம் சம்பாஷித்த பின்னர் சோமசுந்தர சோழகரை நோக்கி, நமது வீரர்கள் தோற்று ஓடிய இடத்தில் நீரும் இருந்து எல்லாவற்றையும் நேரில் பார்த்தீரா என்றார். இலங்கை வீரர், ஆமாம், நானும் அந்த இடத்தில் இருந்தேன். நான் எங்கள் எஜமானரின் பக்கத்தில் இருந்தேன். மற்ற எல்லோரும் ஓடிவிட்டதைக் கண்டு மகாராணியின் அபாரமான சேனைகளைக் கண்டும் அவர்கள் செய்துள்ள மற்ற ஏற்பாடுகளை யாரோ ஒருவர் மூலமாக உணர்ந்தும் எங்கள் எஜமானர் என்னை உடனே அழைத்து என்னிடம் இந்த அடையாளத்தை கொடுத்து உடனே இங்கே அனுப்பினார்கள் என்றார். அதை கேட்ட காண்டாவனம் ஜமீன்தார்
சிறிது தூரத்திற்கு அப்பால் நின்ற தமது சேனை தலைவரை பார்த்து தாங்கள் உடனே புறப்பட்டு ஓட்டம் பிடிப்பதைத் தவிர வேறு வழியில்லை என்றும் தனது சிரங்களை அசைத்தார். எல்லா வீரர்களும் எழுந்து சரையல் என்று குதிரைகளின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு புறப்பட ஆயத்தமான காலத்தில் திடீரென்று ஒரு ஆரவாரம் உண்டாயிற்று. அப்படி உண்டான பெருத்த ஓசையை கேட்ட காண்டாவனம் ஜமீன்தார் தமது வீரர்கள் எந்தவித ஓசையும் செய்யாமல் நிசப்தமாக இருக்கும்படி கட்டளையிட்டார். மகாராணியின் சேனைகள் வருகின்றன, மூச்சு விடாதீர்கள் என்று மிருதுவாக கூற, அந்த உத்தரவு தாங்கள் இருந்தது மகாராணியின் சேனைகளுக்கு தெரிந்தால் தாங்கள் எல்லோரும் ஒரே க்ஷணத்தில் நாசமடைந்து விடுவோம் என்றும் அவர்கள் பேச்சு மூச்சின்றி நிசப்தமாக இருக்க வேண்டும் என்றும் சொல்வது போல இருந்தது. அதே க்ஷணத்தில் எல்லா வீரர்களும் ஒடுங்கி அற்ப ஓசையுமின்றி தரையோடு தரையாக ஒன்றிக் கொண்டிருந்ததைக் கண்ட நமது இலங்கை வீரர் மட்டும் கட்டுக்கடங்காக வியப்பை அடைந்தவரானாலும் காண்டாவனம் ஜமீன்தார் எந்த நொடியில் நமது சேனைகள் கிளம்பி போர் செய்ய வேண்டியிருக்குமோ என்று நினைத்தவராக தமது ஊதுகுழாயை வாய்க்கருகில் ஆயத்தமாக பிடித்து கொண்டபடி நின்று கொண்டிருந்தார். அவரும் காண்டாவனம் ஜமீன்தாரும் நின்ற இடத்திற்கும் ராஜபாட்டைக்கும் மத்தியில் அந்த கோவிலின் முன்பக்கத்தின் மதில் மறைத்து கொண்டிருந்தது. அந்த மதில் சுமார் 6 அடி உயரம், 50 கஜ நீளம் இருந்தது. அந்த மதிலை ஒட்டினார் போலவே வெளிப்பக்கத்தில் ராஜபாட்டை சென்றது. சொற்ப நேரத்தில் மகாராணியின் சேனைகள் எல்லாம் மதிலை கடைந்து அப்பால் போய்விட்டன. அடுத்த சனத்தில் காண்டாவனம் ஜமீன்தார் நமது இலங்கை வீரரை பார்த்து, மகாராணியோடு அதிக சேனைகள் போகவில்லை போலிருக்கிறதே, பின்னால் நெடுக சேனைகள் வந்து கொண்டிருக்கும் என்று நினைத்தல்லவா நான் மகாராணியை முதலில் சும்மா விட்டு விட்டேன். இல்லாவிட்டால் ஆரம்பத்திலேயே நான் என் ஊதுகுழலை ஊதியிருப்பேனே என்றார். அதை கேட்ட இலங்கை வீரர், மகாராணியோடு போன சேனைகள் அவ்வளவு சொற்பம் என்று நாம் எப்படி நினைப்பது? ஒருவேளை சேனைகள் இன்னமும் பின்னால் வந்து கொண்டிருந்தாலும் இருக்கலாம். ஜெயம் கொண்ட சோழபுரத்திற்கு அப்பால் நாங்கள் அவர்களை தாக்கிய பொழுது நானே நேரில் பார்த்தேன் என கூறினார். பின்னர் நான் உங்களிடம் செலவு பெற்றுக் கொள்கிறேன் என்று நிதானமாக கூறினார். மேலும் எனக்கு எஜமானர் ஓர் உதவி செய்ய வேண்டும். என்னுடைய குதிரை நிரம்பவும் களைத்து போய்விட்டதாக தெரிகிறது. நான் இன்னமும் வெகு தூரம் அதிக வேகமாக போக வேண்டும். ஆகையால் களைக்காத நல்ல குதிரையாக பார்த்து ஒன்று கொடுத்து உதவ வேண்டும் என்று நயமாக கூறினார். காண்டாவனம் ஜமீன்தார், உமக்கு வேறொரு குதிரை தானே வேண்டும்? இதோ தருகிறேன். இடும்பாவனம் ஜமீன்தார் சொல்லி அனுப்பியிருக்கும் சங்கதி நிரம்பவும் அவசரமானதே. சரியான காலத்தில் எனக்கு தெரிந்தது போல கடம்பாவனம் ஜமீன்தாருக்கும் தெரிவதே உசிதமானது. யாரடா அது? அதோ அந்த மண்டபத்தில் என்னுடைய முதல் தரமான பஞ்ச கல்யாண குதிரை கட்டப்பட்டிருக்கிறது. அதை அவிழ்த்து கொண்டு இவருக்கு கொடு என்று சிறிது தூரத்திலிருந்து ஓராளிடம் கூறினார். எஜமானே, கடம்பாவனம் எஜமானருக்கு ஏதாவது செய்தி உண்டானால் சொல்லுங்கள், அதையும் நான் அவர்களுக்கு விண்ணப்பம் செய்து கொள்கிறேன் என கூறினார். காண்டாவனம் ஜமீன்தார், இந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய ஏற்பாடுகள் பலிக்காமல் தவறிப்போனதை பற்றி நான் நிரம்பவும் விசனப்படுவதாக இருந்தாலும் இடும்பாவனம் ஜமீன்தார் இன்னொரு தடவை தவறாமல் இதை நிறைவேற்றுவதாக சொல்லுவதை நாம் அலட்சியமாக மதிக்கக்கூடாதென்றும் நான் சொன்னதாக சொல்லும். மற்ற விஷயங்களை நாங்கள் இன்றைய தினம் பகலில் ஒன்றாக கூடும் பொழுது நேரில் பேசிக் கொள்கிறோம். அதோ என்னுடைய குதிரை வந்துவிட்டது. நீர் இனி கொஞ்சமும் தாமதிப்பது உசிதமல்ல. இதன் மேல் ஏறிக்கொண்டு புறப்பட்டு வேகமாக போம் என்றார். அவ்வாறு அவர் பேசிக்கொண்டிருக்கையிலேயே இன்னொரு புதிய ஓசை உண்டாயிற்று. அடுத்த க்ஷணத்தில் ஒரு குதிரை வீரன் அந்த கோவில் மதில் இடிந்து திறப்பாக இருந்த ஓர் இடத்தண்டை வந்து தனது குதிரையை சடையர் என்று நிறுத்தினான். அதை உணர்ந்த காண்டாவனம் ஜமீன்தார், சரி, இடும்பாவனம் ஜமீன்தார் இடத்திலிருந்து இன்னொரு தூதன் வந்திருக்கிறான் போலிருக்கிறது என்று கவலையோடு கூறினார். அதை கேட்ட உடனே நமது இலங்கை வீரர் திகில் அடைந்தார். அதற்கு முன் தாம் சொன்னதெல்லாம் உடனே வெளியாகிவிடும் என்று அவரது மனதில் தோன்றியது. தாம் அவ்விடத்தை விட்டு போகும் முன் அந்த தூதன் உண்மையை வெளியிடுவானாயில் அவர்கள் எல்லோரும் தம்மை பிடித்து சிறைப்படுத்துவது நிச்சயம் என்று அவர் எண்ணிக்கொண்டார். உடனே அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு போய்விடுவதே சரியான காரியம் என்று தீர்மானித்துக் கொண்ட இலங்கை வீரர் தமது முகமுடியை எடுத்து முகத்தை மூடிக்கொண்டு ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து குதிரையின் வாரை பிடித்தார். அதை கண்ட காண்டாவனம் ஜமீன்தார், கொஞ்சம் பொறும், போகலாம். உங்கள் எஜமானர் இன்னொரு தூதனை அனுப்பியிருக்கிறார். அவர் என்ன புதிய செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்பதை நீரும் தெரிந்து கொண்டு உடனே புறப்பட்டு கடம்பாவனம் ஜமீன்தாரிடம் போகலாம் என்றார். அதே காலத்தில் அந்த தூதன், இந்த மனிதன் இலங்கை தீவிலிருந்து வந்தவன் அல்லவா? நேற்று நாங்கள் இவனை சிறை பிடித்தோமே, இவன் எப்படி தப்பித்து இங்கே வந்தான் என்றான். அவன் பேசி வாய் மூடுவதற்கு முன் நமது இலங்கை வீரர் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து குதிரையின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு தமது அங்கவடிகளை விசையாக அந்த உன்னத குதிரையின் வயிற்றில் பலமாக அழுத்த அதே நொடியில் அந்த குதிரை குபீர் என்று பாய்ந்து காண்டாவனம் ஜமீன்தாரை கீழே தள்ளிவிட்டு இன்னொரு பாய்ச்சலில் பக்கத்தில் இருந்த மதலை கடந்து அப்பால் போய் வாயு வேக மனோவேகமாக ராஜபாட்டையோடு மகாராணி சென்ற திக்கில்
ஒரே ஓட்டமாக ஓடத் தொடங்கியது. அத்தனை காரியங்களும் கண்ணிமை மூடி திறப்பதற்குள் பொறிதட்டும் நேரத்தில் நிகழ்ந்தனாதலால் அங்கிருந்தவர்கள் அப்படியே ஸ்தம்பித்து நின்றனர். குதிரையினால் கீழே தள்ளிவிடப்பட்ட காண்டாவனம் ஜமீன்தார் விரைவாக எழுந்து நின்று தமது ஊதுகுழலை வாயில் வைத்து பலமாக ஊத, கோவிலின் பக்கத்தில் மறைந்திருந்த அவரது வீரர்கள் குபீரென்று எழுந்து தம் தம் குதிரைகளின் மேல் அமர்ந்தனர். இமைப்பொழுதில் குதிரைகளின் மேல் அமர்ந்த அந்த வீரர்கள் அவ்விடத்தை விட்டு பாய்ந்து ராஜபாட்டை அடைந்து நமது இலங்கை வீரரை பின்பற்றி தொடர்ந்து செல்லலாயினர். ஆனாலும் அவர் மற்றவரை விட 1/4 நாழிகை நேரத்திற்கு முன்னதாகவே புறப்பட்டு முன்னால் போய்விட்டாராதலால் அவர் வெகு தூரம் முந்திக் கொண்டார். காண்டாவனம் ஜமீன்தார், துரத்துங்கள், இந்த மோசக்கார மனிதனை விடாதீர்கள், கைப்பிடியாக பிடித்து விலங்கிட்டு கொண்டு வாருங்கள் என்று பெரும் கூச்சலிட்டு கூற, அங்கிருந்த எல்லா வீரர்களும் தம் தம் குதிரைகளை தலைகால் தெரியாமல் தாறுமாறாக விடுத்து இலங்கை வீரரை துரத்தி கொண்டு ஓடலாயினர்.